உங்களை பத்தி ஒரு தகவல் கசிஞ்சு காத்து வாக்குல அப்படியே என் காதுக்கு வந்துச்சு. அது உண்மையா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் நான் கால் பண்ணேன். என்ன? கல்பனா, கல்பனான்னு ஒரு நர்ஸ். அவங்க பாவம் நர்ஸா சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சிஸ்டர் சிஸ்டர்னு அன்பா ஆசையா கூப்பிடுற அவங்கள நீங்க அடிச்சு கடத்தி கொண்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்களாமே. ஹலோ, ஏய், யாரா நீ? ஐயோ, என்ன டக்குன்னு மரியாதையை குறைச்சிட்டீங்க? அந்த தப்பு மட்டுமா பண்ணிருக்கீங்க? மறைச்சு வச்சிருந்த அவங்கள தேடிக்கிட்டு ஐயோ என் பொண்டாட்டிய காணுமேனு தேடி வந்த புருஷனை வா பொண்டாட்டிய காட்டுறேன்னு கூட்டிட்டு போய் லாரிய வச்சு அடிச்சு தூக்கிட்டீங்களே, பாவம் இல்ல? எவ்வளவு ரத்தம்! நீ வேற யாரும் நினைச்ச கிட்ட உளறிட்டு இருக்க. உளறனா? அப்ப நான் சொல்ற விஷயம் எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா? டேய், வேண்டாம். இப்ப எதுக்காக இதெல்லாம் போன்ல சொல்லிட்டு இருக்க? எனக்கு நான் எதுக்காக சொல்றேன்றதெல்லாம் வேற விஷயம். அதெல்லாம் எதுக்காக நீங்க பண்ணீங்கன்னு மொத்தமா உங்க சரித்திரமே எனக்கு தெரியும். என்னது சரித்திரம்? சரித்திரம் ஹிஸ்டரிமா? அதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? என்னடா இவன் பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்க வேண்டியது இருக்குன்னு கடுப்பா இருக்குல்ல? அது மட்டுமா பண்ணீங்க? முத்தரசன் சாருக்கும் வெண்ணிலாக்கும் பிறந்த குழந்தை அவனை தூக்கிட்டு வந்து திருத்தணிகைன்னு பேரை வேற வச்சு ஒரு DNA டெஸ்ட் பண்ணி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் தெரியும்ல? பண்ண பாவத்துக்கெல்லாம் கூடிய சீக்கிரமே சரியான தண்டனை நிச்சயம் கிடைக்க போகுது. புரியுதா மேடம்? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஜாக்க பொறுத்த வரைக்கும் எப்பவும் மனசுல பட்டத பட்டுன்னு பேசிடுவான். அதனாலதான் அத்தனையும் பேசியிருக்கேன். இது பாருங்க மிஸ்டர் ஜாக், என்ன வேணும் உங்களுக்கு? எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். நீங்க வாங்க. அடடடடடடடா, இப்பதான் காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு. வாடா போடான்னு பேசின வாயால மிஸ்டர் ஜாக் என்ன வேணும்னு எவ்வளவு மரியாதையா கேக்குறீங்கல்ல? என்ன வேணும்னு நான் கேட்டதும் என் தேவைகளை சொன்னதும் கல்பனாக்கு ரூபா கொடுக்கறேன்னு ஏமாத்தி கடத்தின மாதிரி, அவ புருஷனை லாரி வச்சு அடிச்சா மாதிரி என்னையும் ஏதாவது பண்ணிடலான்னு யோசிக்கிறீங்களா மேடம்? அதெல்லாம் நடக்காது. பொதுவா எப்பவுமே உங்களுக்கு மத்தவங்க நிம்மதியை கெடுத்து தானே பழக்கம். நான் உங்களோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கு கடவுளால் அனுப்பப்பட்ட தூதன்னு வச்சுக்கோங்க. குபேந்திரன் வாங்க. ஏன் நிக்கிறீங்க? வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். நான் தரதா சொன்ன அந்த இடத்த இப்ப நான் தரதா இல்லைங்க. என்னப்பா இப்படி பேசுற திடீர்னு? என்னங்க சொல்றீங்க? ஏங்க ஆத்தா கோவிலுக்கு நீங்க பாதைக்கான உங்க நிலத்தை தரேன்னு தானே சொன்னீங்க? சபையில தானே பேசணும். அப்ப நீங்க ஒத்துக்கிட்டு இப்ப திடீர்னு மாட்டேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? நான் என்னங்க பண்ண முடியும்? ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கியிருந்தேன்,
அதுக்காக அந்த இடத்தோட பவரை அவங்களுக்கு எழுதி கொடுத்துருந்தேன். நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க கொடுக்க போற பணத்தை வச்சு அந்த பவரை திரும்பவும் வாங்கி அத கோயில் கட்டுறதுக்கே கொடுத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா பவர் எழுதி வாங்கினவங்க கண்டிப்பா எனக்கு அந்த இடம் வேணும், மேல பணம் வேணா அதிகமா கொடுக்குறேன்னு சொல்றாங்க. என்னால ஒன்னும் பண்ண முடியல. தம்பி, இதானே உங்க பிரச்சனை? ஆள் யாருன்னு காட்டுங்க. கோயிலுக்குன்னு ஊர் மொத்தமும் கூடி பேசும்போது அவங்க எப்படி தரமாட்டோன்னு சொல்ல முடியும்? நாங்க எல்லாரும் பேசி பாக்குறோம். யார் உங்ககிட்ட பவர் வாங்கி இருக்கிறது? அவங்களும் இங்க கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, அவங்கள கூப்பிடுறேன். மேடம், என்ன தம்பி இது? யாரோ என்னமோன்னு பார்த்தா கடைசியில உங்க வீட்டு பொண்ணு எப்படி பண்ணிருக்குது? இந்தாங்க, அவர் சொன்னாரே பவர் டாக்குமெண்ட். ஆமா தம்பி, 6 மாசத்துக்கு முன்னாடியே குபேந்திரன் பவர் எழுதி கொடுத்த மாதிரி டாக்குமெண்ட் இருக்கு. திமுரு பத்தி உனக்கு. முத்துமாமா, நீ எதுவும் பேசாத, அமைதியா இரு. எல்லாரும் மன்னிக்கணும். கடைசியில பிரச்சனை என் வீட்டுல தான் வந்திருக்கு. எங்க வீட்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா கூட இது இப்ப எங்க வீட்டுல தானே இருக்கு. இந்த விஷயத்துல நான் தலையிட விரும்பல. ஊர்ல இருக்க பெரியவங்க நீங்களா ஒரு நல்ல முடிவு எடுத்து இது என்னன்னு பாருங்க. இங்க பாருமா ஸ்வேதா, ஊர் மொத்தமும் சேர்ந்து ஊர் பொதுவுல கோயில் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிருக்கு. குபேந்திரன் இடத்து வழியாதான் இந்த கோயிலுக்கு உண்டான பாதையே இருக்கு. அந்த இடத்தோட பவரை நீங்க வச்சிருக்கீங்க. அதனால அந்த இடத்தோட விலை எவ்வளவுன்னு சொன்னா அதை கொடுத்து செட்டில் பண்ணி வாங்கிக்கிறோம். ஐயா, எனக்கு பணம் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. என் பிரச்சனையே வேற. இங்க பாருமா, தனி மனுஷன் பிரச்சனையை கொண்டு வந்து ஊர் பொது பிரச்சனையில கலக்க கூடாது. அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இடத்துக்கு உண்டான விலைய சொல்லுங்க. நீங்க இறங்கி வராதப்போ நான் மட்டும் ஏன் இறங்கி வரணும்? அந்த இடம் எனக்கு முக்கியமா தேவைப்படுது. என்னாலும் அது தர முடியாது. அறிவில உனக்கு கோவில் கட்டுறது ஒரு நல்ல காரியம். அதை கெடுக்கணும் நினைச்சு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? அந்த குபேந்திரன் அவர்கிட்ட என்ன பண்ண? அதிகமா பணம் கொடுத்தியா இல்ல ஆளை வச்சு மிரட்டினியா? என்ன மாமா, கையில ஆதாரம் வச்சிருக்கிற மாதிரி இவ்ளோ பேசுறீங்க? நீ ஆதாரம் வச்சா பண்ணுவ? ஃப்ராடு. 6 மாசத்துக்கு முன்னாடியே பவர் கிடைச்சிச்சு உனக்கு. ஸ்வேதா, அந்த இடத்தை கொடுத்துருன்னு நீங்க கட் அண்ட் ரைட்டா சொன்னா அந்த இடத்தை கொடுக்கறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். ஆனா நான் கேக்குற ஒரு விஷயத்த நீங்க எனக்கு கொடுக்கணும். எனக்கும் என் பையன் திருத்தணிகைக்குமான அங்கீகாரத்தை நீங்க கொடுக்கணும். அத கொடுத்துட்டா அடுத்த நிமிஷமே நீங்க கேட்டது கொடுக்க நான் தயாரா இருக்கேன். இதுக்கு மேல பேச வாய உடைச்சு. அடிங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? என்ன அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் கொல்றதுக்கும் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அடிங்க மாமா. அடிச்சு எனக்கு உங்ககிட்ட முழு உரிமை இருக்குங்கிற விஷயத்த நிலைநிறுத்துங்க மாமா. அடிங்க. ஏய், அடிக்கிறது கூட என் கை உமட படிச்சுனா அது எனக்கு பாவம். கோவில் கட்டுறதுன்றது நல்ல விஷயம். சாமி விஷயத்துல கூட விளையாடுறல. இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப. பரவாயில்ல மாமா, இப்போ நான் படுற கஷ்டத்தை விடவா அப்போ நான் பற்ற போறேன். அதனாலதான் துணிஞ்சு என் வாழ்க்கையவே பணயம் வச்சு இதுல இறங்கியிருக்கேன். என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலாமே. எனக்கு நியாயம் கிடைச்சாகணும், அங்கீகாரம் கிடைச்சாகணும், நான் ஜெயிக்கணும். அது வரைக்கும் நான் இறங்கி வர தயாரா இல்ல.
வணக்கம் ஸ்வேதா மேடம். ஏய், என்ன வேணும் உனக்கு? என்னடா வேணும்? எப்படி முத்தரசன் சார் அலைய விட்டு சின்னாபின்னமாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க ஆகணும். அதான் எனக்கு வேணும் மேடம். டேய், டார்ச்சர் பண்ணாத. மரியாதை மரியாதை. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. இதுவே டார்ச்சர்னா இன்னொரு விஷயம் சொல்றேன், கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா டார்ச்சர் ஆகுங்க. என்னடா சொல்ற? யாரா இருக்கும்? நான் என்னத்த சொல்ல போறேன் மேடம், நீங்க செஞ்சதை தான் நான் சொல்ல போறேன். முத்தரசன் சாருக்கும் வெண்ணிலா மேடத்துக்கும் பிறந்த குழந்தை தான் திருத்தணிக. அந்த விஷயம் தெரிஞ்ச முக்கியமான ஆளு நர்ஸ் கல்பனா. அவங்க தலையில அடிச்சு தோப்பு வீட்டுல கட்டி போட்டு வச்சீங்க. நீங்க அடிச்சதுனால அவங்க மனநல பாதிக்கப்பட்டு பைத்தியம் ஆயிட்டாங்கன்னு கூட நடிச்சீங்க, அப்படிதானே? ஏன் இப்ப என்னாச்சு? இன்னைக்கு பைத்தியமா இருக்க கல்பனா நாளைக்கு தெளிய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஒருவேளை தெளிஞ்சிட்டா? என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஒரு பேச்சுக்கு சொல்ற மேடம். ஒருவேளை பைத்தியம் தெளிஞ்சிருச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? உங்களை பத்தின எல்லா உண்மையும் போட்டு கொடுத்துரும்ல. அதையா நீங்க யோசிக்கல? வேண்டாம், அமைதியாரு. நான் அமைதியா இருக்கணுமா? நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க, நான் மட்டும் அமைதியா இருக்கணும்ல? நான் டபுள் மடங்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். ஆமா, அந்த கல்பனா நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள கொண்டு போய் விட்டு வந்தீங்களே, அந்த இடத்துக்கு போய் மறுபடியும் மருதுவை அனுப்பி தேடாதீங்க. நிச்சயமா அவங்க அங்க இருக்க மாட்டாங்க. பாய். போன் வைக்காத, போன் வைக்காத. ஹலோ ஜாக், விருப்பப்பட்டா மட்டும்தான் உங்ககிட்ட பேசுவான். விருப்பம் இல்லாம ஒரு செகண்ட் கூட யார்கிட்டயும் பேச மாட்டான். குட் பை. யாரடி? இப்பெல்லாம் போன் வந்தாலே நீ கத்தி கலைபுரம் பண்ணி டென்ஷன் ஆகுற. யாரடி அது? எதுவுமே கேட்காத. உங்க பெரிய மனசை புரிஞ்சுக்காம நான் தப்பு பண்ணிட்டேன் தம்பி. என் பொண்டாட்டி பேச்சை கேட்டு நான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன். அதனாலதான் பேச்சு மாறி ஆத்தா விஷயத்துல பொய் சொல்லிட்டேன். அதுக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிச்சு தம்பி. நேத்து ராத்திரி திடீர்னு என் பொண்டாட்டிக்கு வலிப்பு வந்துருச்சு. அப்ப பொழைச்சதே பெரிய விஷயம்னு டாக்டர் எல்லாம் சொல்றாங்க. அவ பண்ண தப்பு உணர்ந்து ஆத்தா கிட்ட மன்னிப்பு கேட்டா. அதான் உடனே போய் அந்த பவரை திரும்ப வாங்கி கோயிலுக்கே எழுதி கொடுத்துருங்கன்னு அவ சொல்லிட்டாப்பா. அதான் ஓடி வந்தேன். அந்த ஸ்வேதா எங்கப்பா? ஸ்வேதா எங்க? ஸ்வேதா எங்கம்மா இருக்க? இந்தாங்க, இதுல நீங்க கொடுத்த பணம் இருக்கு. நான் எழுதி கொடுத்த பவர் டாக்குமெண்ட் எனக்கே திருப்பி கொடுத்துருங்கம்மா. இல்ல, தர முடியாது. நான் தான் அந்த இடம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டேன்ல. சரிம்மா, நீயே வச்சுக்க. அந்த பவரே நீ ஜோடிச்சதானே, அதை தரலனாலும் பரவாயில்ல. அதை வச்சு உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இந்த பணத்தை நான் இங்க வச்சிடுறேன். இந்தாங்க தம்பி, அந்த இடத்தோட தாய் பத்திரம் இதுதான். இது கையில இருந்தா வேற எதுவும் தேவையில்லை. இது போதும். இத வச்சுக்கோங்க. நல்லபடியா கோயிலை கட்டி முடிங்க. எனக்கு அது போதும். நான் கிளம்புறேன் தம்பி. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. வெண்ணிலா, மாமா செக் புக் எடுத்துட்டு வா. சரி. வேண்டாம் தம்பி, கரையை முன்னும்போது மொத்த பணத்தையும் நான் வாங்கிக்கிறேன். அது கூட என் பொண்ணோட கல்யாணத்துக்கு தான் தம்பி. இல்லனா ஆத்தாவுக்காக அந்த இடத்த நான் சும்மாவே கொடுத்திருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க தம்பி.
என்ன மன்னிச்சிருங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. மனுஷனை மன்னிக்கிறதுக்கான தகுதி அவனுக்கு இல்ல, மன்னிப்பு கேட்கறதுக்கான தகுதி மட்டும்தான் அவனுக்கு இருக்கு. ஆனா தப்பு செய்யறது சகஜம். ஆனா நம்ம தப்ப உணர்ந்து நம்மள திருத்திக்கணும்னு பாக்குறோம் இல்லையா, அப்பவே அந்த கடவுள் நம்மள மன்னிச்சிருவாரு. இதோ இப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க, கடவுள் உங்களை கைவிட்டுருவாரா? உங்க பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும். நாங்க இருக்கோம், எங்க வீட்டு கல்யாணம், நம்ம வீட்டு கல்யாணம். சரிங்க தம்பி, ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. நான் வர்றேம்மா. நிம்மதியா போங்கண்ணா. திமிரு, பணத்திமிரு. அது எப்படி? சாமிக்கு கோவில் கட்ட வேண்டிய இடத்த நீ பவர் கொடுத்து வாங்குறியா? அந்த சாமியோட பவருக்கு முன்னாடி நீ எல்லாம் ஐயோ ஐயோ, என்னத்த சொல்றது ஒண்ண. சில ஜென்மத்துக்கெல்லாம் சொன்னாலும் புரியாது, பட்டாலும் தெரியாது. அம்மா சொன்ன கேட்க மாட்டீங்களா? அப்புறம் அப்பா வந்தா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இங்க பாரு, வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் குறும்பு பண்ணக்கூடாது. அம்மா பாவம்ல. அப்புறம் எப்படி உங்களை பாத்துக்கிறது? அமைதியா கொடுக்கறத சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருக்கணும், சரியா? வயிறு பெருசா இருந்தா பெண் குழந்தைங்கிறாங்க, சின்னதா இருந்தா ஆண் குழந்தைன்னு சொல்றாங்க. ஆனா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கே, என்ன குழந்தையா இருக்கும் கண்டுபிடிக்க முடியலையே. குட்டி பாப்பா, உள்ள இருந்து சொல்ல மாட்டீங்களா? நீங்க என்ன குழந்தை சொல்ல மாட்டீங்களா? சரி, நானே கண்டுபிடிக்கிறேன். சரி சரி, அப்பா வர நேரம் ஆயிடுச்சு, போய் பார்க்கலாமா? என்ன சிம்ரன் இது? சிம்ரன், என்னாச்சு? என்னாச்சு? ஏன் அழற? இந்த வீட்ல பரம்பரையா எல்லாருக்கும் குழந்தைங்கிறது பிரச்சனையாவே இருக்குன்னு பயந்து கார்த்திக்க செக்கப்க்கு கூட்டிட்டு போனேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, சிம்ரனுக்கு யூட்ரஸ்ல நீர்க்கட்டிகள் இருக்கு. அவளுக்கு மட்டும் பிரச்சனைனா அவ மென்டலி டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவகிட்ட பிரச்சனை எனக்குன்னு சொல்லிட்டு அந்த 3 நேரமும் அவ கண்ணு முன்னாடியே மாத்திரை சாப்பிடுவேன். எதுக்காக கார்த்திக் இப்படி எல்லாம் பண்ணு? ஹே, இங்க பாரு, பிரச்சனை உனக்குன்னு சொன்னா உன்னால தாங்கிக்க முடியாது இல்லையா? அதனாலதான். என்ன சிம்ரன், இவ்ளோ நடந்திருக்கு, நீ எதுவுமே எங்க கிட்ட சொல்லல? இல்லக்கா, இப்ப மாத்திரை எல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டா வயித்துல இருக்க நீர் கட்டி சரியாகி குழந்தை உண்டாகும்னு டாக்டர் சொல்றாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்குக்கா. அந்த பயத்தினாலதான் இப்படி பைத்தியக்காரத்தனம் எல்லாம் பண்ற. பைத்தியக்காரத்தனம் நீ ஏன் சொல்ற? நம்ம ஆசைப்படுற நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீ நல்ல விஷயத்துக்கு தானே ஆசைப்படுற, அது கண்டிப்பா நடக்கும். அந்த ஆத்தாவோட கருணை உனக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இங்க பாரு, இதோட நிறுத்திக்க கூடாது, நாமளும் முயற்சி எடுக்கணும். நான் உடனே வைத்தியர்கிட்ட கேட்டு நாட்டு மருந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி அது எல்லாமே வாங்கி தரேன். அந்த லேகியத்தை எல்லாம் நீயும் கார்த்தியும் சாப்பிடுங்க. கூடிய சீக்கிரம் நல்ல பலன் கிடைக்கும், சரியா? சரிக்கா. அண்ணா, நல்லா கலர்ஃபுல்லா இருக்குண்ணா. கார்த்தி, சூப்பரா இருக்குல்ல? மாமா, ஏய்,
ஐயா ஒரு நிமிஷம். என்ன? சத்தியமா சொல்ற முத்து மாமா, இந்த கோயில் என் கனவுல வந்த மாதிரியே தத்ரூபமா அப்படியே இருக்கு. பார்க்க பார்க்க உடம்பெல்லாம் சிலுக்குது முத்து மாமா. நிஜத்துல இப்படி எல்லாம் நடக்குமா? இதோ பாருங்கம்மா, இது நம்மள மீறின ஒரு விஷயம். அதனால இது எதையுமே நாம செய்யறதா நினைச்சுக்க தேவையில்லை. அந்த அர்ப்பணிப்பு உணர்வோட தான் நாங்க ஒவ்வொரு கோயிலையும் கட்டுறோம். ரொம்ப சந்தோஷங்க. நிஜமாலுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஆத்தாக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. இப்போ பூமி பூஜை ஆரம்பிக்கிற வேலையை ஆரம்பிச்சிருவோம். கோவில் கட்டுறதுக்கான நிலம் நல்லபடியாக கிடச்சிருச்சு. ஊர் பெரியவங்களாம் நல்லபடியாக முடிவு பண்ணி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவங்க நிலத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. அது என்ன சொல்றது எனக்கே தெரியல. ஐயா, அதுக்கப்புறம் ஆகம விதிப்படி முறையா என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் நீங்க செஞ்சிருங்க, சரிங்களா? பூமி பூஜை நல்லபடியா நடக்கணும். பெரியவங்க நீங்களாம் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும், அவ்வளவுதான். நிச்சயமா நான் அதுக்கான ஏற்பாடுகள் அத்தனையும் பண்றேன். இதை எப்ப ஆரம்பிக்கணுங்கிற நல்ல நாளையும் பார்த்து குறிச்சிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். அதன்படி அடுத்த வேலையை பார்க்கலாம், சரிங்களா? சரிங்க, வரேங்க. வாங்க. வரேன். அம்மாவுக்கு மாலை போடுங்க. எப்படியோ எல்லாமே நல்ல விதமா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆத்தாவோட கருணையால பூமி பூஜை வரைக்கும் இந்த விஷயம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு முத்தரசு. உண்மையிலேயே இது கனவு மாதிரி இருக்கு முத்து மாமா. கனவு இல்லை வெளியில, அதாவது நாம தூங்கும் போது வருது இல்ல, அது பேர் கனவு கிடையாது. நம்மள தூங்க விடாம பண்றதுதான் கனவு. நான் சொல்லமா, அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. உனக்கு ஒரு கனவு வந்து நீ என்ன தூங்க விடாம, நான் மொத்த ஊரையும் தூங்க விடாம, ஊரே சேர்ந்து இந்த ஆத்தாவை தூங்க விடாம நீ ஆத்தா கோவில் கட்டணுன்ற உன்னோட கனவு இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி நினைவா மாறிட்டு இருக்கு. அதுக்கு உனக்கும் நன்றி சொல்லிக்கணும், ஆத்தாக்கும் நன்றி சொல்லிக்கணும். என்ன ஸ்வேதா, இங்க பூஜை நடக்காது, மொத்தமா எல்லாமே நின்றுன்னு சொன்னேன். இப்ப நாடானா எல்லா ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. மருது, இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்தமா இந்த விஷயமே வேண்டாம், இப்போதைக்கு கோவில் கட்டுற விவகாரத்தை கைவிட்டுலான்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது, நீங்க வேணா பாருங்க. ஆத்தா, பூமி பூஜைக்காக உடைச்ச தேங்காயில பூ வந்திருக்காத்தா. மூணாவது தேங்காயிலையும் பூ வந்திருக்காத்தா. ஆத்தாவோட மகிமையே மகிமை. போச்சு. ஆத்தாவோட கருணை. எப்போ இப்படி 3 தேங்காயிலையும் பூ வந்துச்சோ, இந்த கோயில் கட்டுற விஷயத்துக்கு ஆத்தா உறுதுணையா இருப்பாங்கிறத செயல்ல காமிச்சிட்டா. நல்லபடியா நீங்க நினைச்ச மாதிரி 3 மாசத்துல இந்த கோயிலை கட்டி பெரிய அளவுல கும்பாபிஷேகம் பண்ணிடலாம். சரிங்க.
அங்க பாருங்க கருடன் பறக்குது. கோயில் கட்டும்போது அந்த இடத்துல கருடன் வட்டமிடுறது ரொம்ப நல்ல சகுனம். பூ வந்ததும் கருடன் வந்ததும் எல்லாமே தங்குதடை இல்லாம கோயில் வேலைய நினைச்ச நேரத்துல நினைச்ச விதமா மிகப்பெரிய அளவுல நடந்து முடியுங்கிறத தான் காமிக்குது. உண்மையிலேயே இந்த பூமாரி ஆத்தா ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த ஆத்தா. இந்த இடத்துல நிக்கிற நாம எல்லாரும் புண்ணியம் பண்ணவங்க. வந்து நவதானியம் போடுங்க. ஆமா ஐயா, நவதானியம் போட்டுருவோம் வாங்க. சரிங்க. நவதானியம் தட்டுல இருக்கு பாருங்க. மருது போலாம், எனக்கு இங்க நிக்க பிடிக்கல. கோயில் கட்டுறதுக்கு பூமி பூஜை போட்டாச்சு, எல்லாம் நல்ல சகுனமா வேற அமைஞ்சிருக்கு. அதனால டிஃபன் சாப்பாடு எல்லாத்தையும் அமக்கலப்படுத்திடணும். ஹலோ, சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஜோசியம் சொல்லவா? இன்றைய வானிலை அறிக்கை மாதிரி தினம் தினம் நான் உங்களுக்கு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க போறேன் மேடம். அந்த அழுகுன தேங்காய பூமி பூஜை கொடுத்து அனுப்புனீங்களா, அது எப்படி நல்ல தேங்காயா மாறுச்சுன்னு உங்களுக்கு தெரியணும், அதானே? அதுவும் உன் வேலை தானா? ஐயா, என் வேலை இல்ல, அது சத்தியமா என் வேலை இல்ல. ஆத்தா நான் தூங்கிட்டு இருக்கும் போது என் கனவுல வந்துச்சு, இந்த மாதிரி பூமி பூஜையை கேட்கறதுக்கு அந்த ஸ்வேதா அழுகுன தங்கைய கொடுத்து அனுப்போ, நீ போ அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சாங்க. ஆத்தா சொல்லிதான் இந்த ஜாக் செஞ்சான். நீ சொல்றது நிஜமா? நான் சொல்றத விட நான் எப்படி செஞ்சேங்கிறத சொல்றேன். சாமி 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 மன்னிச்சுங்க சாமி, தெரியாம பார்த்து வர்றது இல்ல. நான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறேன். வண்டியில சரியா பிரேக் பிடிக்கல சாமி. வண்டியை ஒழுங்கா வச்சுக்க மாட்டியா? சரிங்க சாமி. இனியாவது கொஞ்சம் பார்த்து போ. சரிங்க சாமி, பார்த்து நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மா சொல்லுங்கம்மா.
சரிம்மா கவலைப்படாதம்மா. நான் நாளைக்கே நீ சொன்ன மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். ஒரு கவலையும் வேண்டாமா. என்ன ஸ்வேதா, என்னாச்சு? நான் இந்த கேம் ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சாதகமா தான் எல்லா காயையும் நகர்த்த ஆரம்பிப்பேன். நாளைக்கே மொத்த ஊர்க்காரங்களும் வருவாங்க. மாமாவை நெருக்கிற நெருக்கல என்ன செய்யறதுன்னு புரியாம முழிக்க போறாரு. அத பார்த்து நான் ரசிக்க போறேன். கோவிலு கீவிலு எல்லாத்தையும் மறக்கிற அளவுக்கு புது பிரச்சனை ஒண்ணு ஆரம்பிக்க போறேன். அப்ப புரியும். அப்புறம் கோவில் கட்டுறத பத்தி பேச போறீங்களா? சொல்லுங்க. ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லாம இருந்தேன்னு அர்த்தம். பேசுங்க. நாளைக்கு காலையில கோயில்ல வச்சு உங்களுக்கு பஞ்சாயத்து இருக்கு. நீங்க அங்க வந்துட்டா நல்லா இருக்கும். பஞ்சாயத்தா? ஆத்தாக்கு கோவில் கட்டணும்னு நான் முழு மனசோட இறங்கியிருக்கேன். பஞ்சாயத்துலாம் சரி. யாரு பஞ்சாயத்து? யாரு பிராது கொடுத்துருக்கா? யாரு மேல தப்பு? இல்லைங்கய்யா, அது சொல்லுங்க. யாரு மேல பிராது? குற்றம் சுமத்தி இருக்கிறதே உங்க மேலதான். எனக்கு எதிராக பிராது யார் கொடுத்துருக்கா? ஸ்வேதா தான். என்ன கொடுத்துருக்கா? என்ன கொடுத்துருக்காங்க? அது இல்லைங்கய்யா, ஏற்கனவே நாங்க வந்திருக்க போது ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் ஸ்வேதா காட்ட போய் தான் நீங்க சபையில வச்சு ஒத்துக்கிட்டு அந்த குழந்தைக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்க. இப்போ மறுபடியும் வெண்ணிலாவுக்கு மட்டும்தான் மனைவின்ற அந்தஸ்தை கொடுக்கறதாகவும் அந்த மரியாதையும் அந்தஸ்தும் ஸ்வேதாவுக்கும் ஸ்வேதா குழந்தைக்கும் ஒரு துளி கூட கிடைக்கலன்னு தான் பிராது வந்திருக்கு. அதான் உங்க முடிவு என்னன்னு கேட்டுட்டு. ஏன் முடிவு என்ன இருக்கு? அதான் அவங்க சொன்னதை நம்பி வந்துட்டீங்கல்ல. ஏன் முடிவை கேக்குறீங்க? யாரு வேணாலும் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். ஊரு சொல்லட்டும், உலகம் சொல்லட்டும். ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. உண்மை என்னன்றது என் மனசுக்கு தெரியும். அது போதும். அது இல்லைங்கய்யா, இப்படி பேசினா எப்படி? எப்படி பார்த்தாலும் டெஸ்ட்ல நிரூபணம் ஆயிடுச்சுல. ஏங்க டெஸ்ட்ல ஆனா அதெல்லாம் இது நம்ப முடியாது. அது ஃப்ராடு வேலை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எதுவும் உண்மை கிடையாது. அப்ப வேற வழியே இல்ல. நாளைக்கு ஊர் பொதுவுல கடவுள்கிட்ட இந்த பிரச்சனையை விட்டுருவான். கடவுள் கிட்ட எப்படி? நாளைக்கு கோயிலுக்கு திருத்தணிகையை தூக்கிட்டு வந்துருங்க. கோயில்ல தான் காத்து எப்படி அடிக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. ஒரு பெரிய கற்பூரத்தை ஏத்தி வச்சுட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு நீங்க 3 சுத்து சுத்தி வாங்க. அடிக்கிற காத்துல அந்த கற்பூரம் அணைஞ்சிட்டா நீங்க சொன்னபடியே அது உங்க குழந்தை இல்லைன்னு ஊரு ஒத்துக்கும். ஒருவேளை அத்தனை காத்தையும் தாங்கி கற்பூரம் நின்னு எரிஞ்சிச்சுன்னா அந்த குழந்தை உங்க குழந்தை தானு அந்த சாமியை காட்டி கொடுத்ததா நீங்க ஒத்துக்கணும். இத நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்க சொல்ற விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட இந்த ஊரை நான் மதிக்கிறேன். உங்க எல்லாரையும் நான் மதிக்கிறேன். இந்த ஊர் ஒரு முடிவு எடுக்கும் போது கண்டிப்பா நான் கட்டுப்படுவேன். கண்டிப்பா வருவேன். அப்புறம் ஒரு விஷயம், ஒருவேளை அது உங்க குழந்தைதான்னு நிரூபணமானா ஊருக்காரங்க முன்னாடி நீங்க என் மனைவியா ஸ்வேதாவை மனசார ஏத்துக்கிறேன், வெண்ணிலாவுக்கும் வெண்ணிலா குழந்தைக்கும் கொடுக்கிற அதே அங்கீகாரத்தை ஸ்வேதாவுக்கும் ஸ்வேதா பெத்த குழந்தைக்கும் நான் கொடுப்பேன்னு நாங்க எழுதி கொடுக்கிற பத்திரத்துல நீங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும். கையெழுத்து போட்டா மட்டும் பத்தாது, மறுபடியும் புகார் கொடுக்கிற அளவுக்கு நடந்துக்க கூடாது. நீங்க எழுதி கொடுக்கிற விஷயத்த காப்பாத்தியே ஆகணும். ஊரு சொல்றதுக்கு நான் கட்டுப்படுறேன். நாளைக்கு காலையில் நாங்க இருப்பேன். அப்ப வரங்க.
எப்படி சொன்ன மாதிரியே முத்தரச மாமாவ பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன் பாத்தியா? ஆமாண்டி, நானே இதை எதிர்பார்க்கல. ஊர்க்காரங்க எல்லாரும் இப்ப உங்க மாமாக்கு சாதகமா இருக்கிறதுனால கண்டிப்பா ஏதாவது எதிர்த்து பேசுவாங்கன்னு நினைச்சேன். இருந்தாலும் நீ சொன்ன மாதிரியே எல்லாமே உனக்கு சாதகமா முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, நீ பாட்டுக்கு கற்பூரம் ஏத்தணும்னு ஒரு கண்டிஷனை சொல்லிட்ட. அது நடக்குமா ஸ்வேதா? திருத்தணிக மாமாவோட குழந்தை தானே, சாமி கண்டிப்பா உண்மையாதானே சொல்லும். அப்படி சொன்னா சொல்லட்டும். சொன்னா அந்த உண்மை நமக்கு சாதகமா தானே முடியும். ஏன்னா குழந்தையோட அம்மானா நாளைக்கு முத்தரச மாமா தான் அப்பான்னு கன்ஃபார்ம் ஆனா நான் எதிர்பார்க்கிற அங்கீகாரம் தானா என்ன தேடி வந்து கிடைச்சிடும். எப்படி? ஐடியா என்னமோ நல்லாதான் இருக்கு. ஆனா ஏய் ஊத்தவைய வச்சுக்கிட்டு பேசாம இல்லனோ வாலி அடிச்சிடுவேன், புரியுதா? நான் ராணி அத்தை வீட்டுக்கு போயிட்டு என் துருப்பு சீட்டை எடுத்துட்டு வரேன். துருப்பு சீட்டா? ஹேய், என் பையன் திருத்தணிகை அவன்தான் நாளைக்கு நடக்க போற கதையோட ஹீரோ. நான் கிளம்புறேன். ஏய் ஜாக்கிரதை, இங்க என்ன நடந்தாலும் எனக்கு உடனே தகவல் சொல்லு, சரியா? பாய் பாய். ஸ்வேதா எந்த தைரியத்துல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா? நாளைக்கு எப்படி கோவில் வந்து அப்படி ஒரு பொய்ய சொல்லுவா? எங்க இருந்து வருது இந்த தைரியம் எல்லாம்? சரி, அந்த டாக்டர் கல்பனா அது எங்கன்னே தெரியல. அதுவும் ஒரு ஃப்ராடு. அது போலீஸும் தேடுறாங்க, நாமளும் தேடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஸ்வேதா மறுபடியும் ரெண்டு விஷயத்தை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளு. இந்த மாதிரி மனுஷங்களை நிஜமாலே பார்க்கும்போது எனக்கு அதை நான் பயன்னு சொல்றதா இல்லை அருவருப்புன்னு சொல்றதா தெரியல. ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. முத்து மாமா வா. எங்க? நீ வான்னு சொல்றேன்ல. எங்க வெண்ணிலா? வெண்ணிலா, என்ன வெண்ணிலா பண்ற? ஏய் வெண்ணிலா, பேசாம இருங்க முத்து மாமா. என்ன வெண்ணிலா? பொன்னாச்சி ஆத்தா, பூமாரி ஆத்தா, இங்க பார்த்தல்ல என் முத்து மாமா துடிக்கிறத என்னால கண் கொண்டு பார்க்க முடியல. இந்த ஊருக்கு மத்தியில என்னைக்குமே என் முத்து மாமா தலை நிமிர்ந்து வாழ்ந்துதான் பழக்கம். இன்னைக்கு அவரை தலை குனிஞ்சிருவாரோன்னு பயப்படுறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியல. இந்த ஊர் முன்னாடி அவர் அவமானப்பட்டு நின்னுட்டா என்ன ஆவறது? அவர் தவிக்கிற தவிப்ப பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, என்னையும் முத்து மாமாவையும் நீ கைவிட்டுறவே கூடாது. என் வாழ்நாள் முழுக்க எனக்கு துணையா நின்னு நான் ஆசைப்பட்ட என் முத்து மாமாவையே கைப்பிடிக்க வச்சிருக்கேன். அதே மாதிரி இப்ப எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கஷ்டத்துல நீ துணையா நிக்கணும். அவர் அவமானப்பட்டுடக்கூடாது. செய்வியா? என் முத்து மாமாவை அவமானப்படாம காப்பாத்துவியா? என் முத்து மாமா அவமானப்படாம காப்பாத்துவியா நீ? என்ன வழியில கை என்னதுக்கா காட்டு? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, எல்லாம் சரியாயிடும். நீ தைரியமா இரு. நீ வா மாமா.
வா கையை கட்டு. என்ன கையணைச்சு பாத்தியா? இதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாமா, நீ கவலைப்படாத. இரு, மருந்து எடுத்துட்டு வா. இரு முத்து மாமா, அது சரியாயிடும். நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பியா முத்து மாமா? என்னைக்குமே சுயநலமா யோசிக்கிறவங்களை விட பொது நலமா யோசிக்கிறவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது முத்து மாமா. ஊரே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கோயில் கட்டுற உன்ன போய் அந்த பூமாரி ஆத்தாவும் சரி பொன்னாச்சி ஆத்தாவும் சரி கண்டிப்பா கைவிட மாட்டாங்க. நீ நம்பிக்கையோட இரு. ஐயா, பூஜையை ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிச்சிடலாங்க. தம்பி முத்தரசு, ஊருக்காக கோயில் கட்டுற நேரத்துல இப்படி ஒரு தடை வந்திருக்க வேண்டியதில்ல. என்ன பண்றது? ஏற்கனவே ஸ்வேதா DNA டெஸ்ட் எடுத்து குழந்தை விஷயத்தை நிரூபிச்சதுனால ஊரும் அதை ஒத்துக்கிட்டு சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லிட்டோம். ஆனா நீங்க அதுபடி நடந்துக்கலன்னு ஸ்வேதா பிராது கொடுத்திருக்கு. நீங்க ஊரு முக்கியஸ்தரு, யாரு பிராது கொடுத்திருந்தாலும் அதுக்கு கட்டுப்பட்டு நாங்க விசாரிக்கணுங்கிறது உங்களுக்கே தெரியும். என் மேல பிராது கொடுத்துருக்காங்க. ஆனா நான் தப்பு பண்ணனா இல்லையான்னு என் மனசாட்சிக்கு தெரியும். நான் தப்பு செஞ்சனா இல்லையான்னு இந்த ஆத்தாக்கு தெரியும். என் மேல குத்தம் இருக்கா இல்லையான்னு. வெண்ணிலா என்னோட மனைவி. என்னைக்கு அவ கழுத்துல நான் தாலியை கட்டணும் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், ஏன் என் உசுறு போற வரைக்கும் அவளை தவிர என் மனசுல வர எவளுக்கும் இடம் கிடையாது. சுவேதா என் முறை பொண்ணுதான். ஆனா அதுக்காக என்னைக்குமே அவகிட்ட முறை தவறி நடந்தது கிடையாது. அப்படி இருந்தும் என் மேல இப்படி ஒரு பழிய சுமத்தி இருக்கா. அதுக்கான காரணத்தை இந்த ஆத்தா தான் சொல்லணும். நான் நல்லவனா இல்லையான்றது எனக்கு தெரியும், என் மனைவிக்கு தெரியும், ஏன் என்ன சார்ந்தவங்களுக்கும் தெரியும். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் நல்லவனா கெட்டவனான்னு நான் நிரூபிச்சுதான் ஆகணும். இந்த ஊர் மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். இந்த ஊரோட தீர்ப்புக்கு நான் கட்டுப்படுறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செய்ய நான் தயாரா இருக்கேன். அதுக்கான காரணம் நான் தப்பு செஞ்சுட்டேன்றதுக்காக கிடையாது, உங்க மேல வச்சுக்கிற மரியாதைக்காக. பூஜையை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிங்க சாமி. சரிங்க ஐயா. இதுக்கு முன்னாடி ஊர்ல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை தீர்த்து வைக்கிற இடத்துல நம்ம முத்தரசையா இருப்பாரு. ஆனா இன்னைக்கு இவர் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு. உன் தீர்ப்பை எதிர்பார்த்து அவர் நின்னுட்டு இருக்காருமா. ஊர் பெரியவங்க தீர்க்க முடியாத இந்த பிரச்சனைய நீ தீர்த்து வச்சு ஒரு நல்ல தீர்ப்பு கூடாதா? எப்படி பார்த்தாலும் இது முத்தரசு மாமாவுக்கு பிறந்த நிஜமான வாரிசுன்னு உனக்கு தான் தெரியுமே. அத ஊர் மத்தியில காமிச்சு கொடு, அது போதும். அது எனக்கு சாதகமா அமைஞ்சிடும். அத்தா, முத்து மாமா எந்த தப்பும் பண்ணிருக்காதுன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ முத்து மாமாவை கைவிட்டுறாத. ஊர் மத்தியில என் முத்து மாமா அவமானப்பட்டு நினைச்சுன்னா அதை விட ஒரு கொடுமை வேற எதுவும் இல்ல. அப்படி ஒரு நிலைமைக்கு நீ முத்து மாமாவை ஆளாக்கிறாத.